ஸ்கூலு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒன் பாட் பாஸ்தா ஒரே விசிலுங்க. கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா. குக்கர் வச்சுட்டு 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை வெங்காயத்தை வந்து நறுக்க முடியாட்டா சாப்பரில் கூட போட்டு சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு 3 நல்லா பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா ஜூஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நல்லா அதுலேருந்தே ஜூஸாக வரும். இதோட பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு கேப்சிகம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட்டு கார்னு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கார்னா ஸ்வீட் கார்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது காரத்துக்கு மட்டும் நான் 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த காரத்தோடு இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு பெரிய கப்பில் நல்லா 1 கப்பு வரைக்கும் பாஸ்தா சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா எடுத்தீங்கனாலும் இதே அளவில் செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மட்டும் கொஞ்சமாக மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஃப்ளேவர்ஃபுல்லான பவுடர்ஸும் தேவையில்லை, ஆரிகானோ அது இதுன்ட்டு எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே செய்யுங்க, சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரே விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான நல்ல க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். அறக்க பறக்க ஸ்கூலில் கிளம்புற குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சும் கூட வச்சு கொடுத்து விட்லாங்க, நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படி கொடுத்து விட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பாஸ்தா வேகிற தண்ணியிலே அதுவே வெந்துடுது. அதனால் நல்ல அந்த ஜூஸியாகவும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய தேவையில்லை, என்றைக்காவது செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். யாருக்கெல்லாம் இந்த பாஸ்தா பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.